நீங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு லைன் எனக்கு வந்து ஞாபகம் வருது சார். உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அந்த ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அது எப்ப கேட்டாலும் எனக்கு சிலுக்கும். சத்தியமா சார், இந்த லைன் இப்போ ஏன் எனக்கு வந்து வாயிலிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நன்றி நன்றி நன்றி. உண்மையா சார், அது உங்க வாயிலிருந்து ப்ளீஸ், உங்க வாய்ஸ்ல இருந்து அந்த பாட்டு மணிவண்ணன் சாரோட கேட்டுட்டோம் நாம. லிரிக் ஏதாச்சும் விட்டு போயிடும், அதுக்கு தான் அந்த லைன் மட்டும் பாடுங்க சார். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், அவன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். சார் இதுவே போதும் சார். ஆக்சுவலி அந்த லைன் நிஜமாவே எனக்கு தோணுச்சு சார் உங்களை பார்க்கும்போது. அந்த பாட்டை எப்போ கேட்டாலுமே எனக்கு அழுக வரும். ஏன்னா எங்கள் அப்பா நாசர கலைஞர் தானே சொல்லியிருக்கேன். அந்த பாட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து உரிமை அடிச்சிருப்பாரு, தப்பு அடிச்சு ஆடுவார். இந்த படத்தில், அந்த படத்துலையே. ஓகே. அந்த படத்தில் அந்த டீம் நாட்டுப்புற கலைஞர்கள் வரிசையாக ஆடுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் எங்கள் தஞ்சாவூர் கலைஞர்கள் தான் எல்லாருமே. எங்கள் அப்பாவும் அதில் வந்து ஷூட்டிங்க்கு வந்துட்டு அந்த மணி கண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வந்திருந்தார். அவர் நாசுர பேசிக்கல் நாசுர கலைஞர். ஆனால் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உரிமை அடிச்சிருப்பார், ஒரு இதில் தப்பு வச்சு அடித்து ஆடிக்கிட்டு போயிட்டு இருப்பார். அதனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப கனெக்டிங். அந்த வார்த்தை அவர் ஐயா விஸ்வநாதன் அவருடைய குரல் எல்லாமே ஒரு சைடு உருக்க இருந்தாலும் அந்த பாட்டு வரும்போது எங்கள் அப்பாவும் என் மனசில் வந்துட்டு போவார். அதனால் எனக்கு எப்பவுமே அது இருக்கும். அந்த பாட்டு இப்போ கேட்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இருக்குன்னு தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. சே, என்ன ஒரு பாட்டை வந்து பண்ணியிருக்கிறாங்க. தெய்வ படைப்பு அந்த அப்படிதான் சொல்லணும். அதை வந்து சரி, இப்போ இன்னொரு கேள்வி. நீங்கள் வந்து சிங்கரா, மியூசிக் கம்போசரா, எல்லா விஷயங்களும் தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்கு பாப் மார்லி சார் விட்டுருங்க, நம்ம அப்படி கோலிவுட் அந்த அந்த வட்டாரத்துக்குள்ள நம்ம கோடம்பாக்கம் பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா இவரை பார்த்து நான் ரொம்ப வந்து வியக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதரா, இசைக்காக தனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரான்னு யாரை செய்ய யோசிப்பீங்க? 80 வயசு தாண்டி அந்த பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவரை மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் தான் என்னுடைய ஆசான், என்னுடைய கடவுள், என்னுடைய இசை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் பார்க்குற ஒரு பிரம்மாண்டம். இன்னும் சொல்லப்போனால் அப்பா அம்மாவுக்கு மேலேன்னு கூட சொல்லுவேன் நான். அவர் தான். அவருடைய பாடலை கேட்டு நான் வளர்ந்து ரசித்து வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கிறேன். இந்த அளவுக்கு ஞானமாக பாடுறேன்னா அவர் ஒரு ஏகலையும் மாதிரி நான் ஐயாவை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அது இளையராஜா சார் தான். வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? ஆமாம், ஓகே. இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்க, நான் இப்போ பார்க்குறேன் அந்த பேரன் இசையில் அவர் பாடிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நான் காலையில் பார்த்த அந்த பதிவை அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு. அவர் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக சார். நம்மளோட எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ராஜா சார் பாட்டு கேளுங்க, அந்த கஷ்டத்துக்கூடயே ரிலேட் ஆயிரும். அப்புறம் கஷ்டம்லாம் காணாமல் போயிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கும் பாட்டை கம்போஸ் பண்ணி விட்டுருக்காரு சார் அவர். ஓகே.